அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அல்-காரியா. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லான அல்-காரியா இதன் பெயராக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூறா இறக்கப்பட்ட காலம் இந்த மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அது மட்டுமல்ல, இதன் மையக்கருத்திலிருந்து இதுவும் மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்களில் ஒன்று என்று தெரிகிறது. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களும் மறுமையை பற்றி விவரிப்பதே இதன் மையக்கருத்தாகும். அனைத்திற்கும் முதலாக இவ்வாறு கூறி மக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள். பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன? அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? இவ்வாறு நிகழ இருக்கும் ஒரு திகிலூட்டக்கூடிய நிகழ்ச்சியை கேட்க மக்களை தயார் செய்த பிறகு இரண்டே சொற்றொடர்களில் அவர்களுக்கு முன் இறுதி தீர்ப்பு நாளின் சித்திரம் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது, அந்நாளில் மக்கள் திகைப்படைந்து விளக்கு வெளிச்சத்தை நோக்கி பறந்து வரும் வீட்டின் பூச்சிகள் போல் எல்லா திசைகளிலும் ஓடித் திரிவார்கள். மலைகள் தம் இருப்பிடங்களை விட்டு பெயர்ந்துவிடும். அவற்றின் பரஸ்பரம் பிழைப்பு தளர்ந்துவிடும். அவை கடையப்பட்ட கம்பளி பஞ்சுகளைப் போல் ஆகிவிடும். பின்னர் கூறப்பட்டிருப்பதாவது, மறுமையின் தீர்ப்பு பின்வரும் அடிப்படையில்தான் அமையும். எந்த மனிதனின் நற்செயல்களின் எடை அவனது தீய செயல்களை விட அதிகம் கனமுடையதாக இருக்கின்றது, எவருடைய நற்செயல்களின் எடை அவனுடைய தீய செயல்களை பொறுத்து குறைவாக உள்ளதோ, முதல் வகை மக்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சி சீருடைத்திட்டும் சுகவாழ்வு கிட்டும். இரண்டு வகை மக்கள் நெருப்பால் நிரம்பிய ஆழமான குழிகளில் வீசி எறியப்படுவார்கள். இந்த சூறாவுடைய பொருள்: பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன? அந்த பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அந்நாளில் மக்கள் சிதறி கிடக்கும் ஈசல்கள் போல் ஆகிவிடுவார்கள். மேலும் மலைகள் கடையப்பட்டு வண்ண வண்ண கம்பளிகளைப் போல் ஆகிவிடும். பிறகு எவருடைய எடைத்தட்டுகள் கனத்திருக்குமோ அவர் மனதிற்குகந்த வாழ்வை பெறுவார். மேலும் எவருடைய எடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவருடைய தங்குமிடம் ஆழமான படுகுழிதான். அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? கொழுந்து விட்டெரியும் நெருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.